மாண்புமிகு அப்பா மு.க. ஸ்டாலின் அவர்கள் பின்னால் நாங்கள் நிற்கிறோம். அதனால் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு எந்த ஒரு நிபந்தனையும் அற்ற முழு ஆதரவை நாங்கள் எமது தலைமையிலான தமிழர் முன்னேற்றப்படை ஆதரவு அளிச்சிருக்கு. தொடர்ந்து நான் சொன்னேன், 17 வயசுலேருந்து இப்போ ஒரு 18 வருஷமாக நான் களத்தில் நின்று போராடின்னு இருக்கேன். ஒரு இராணுவத்தில் எவ்வளோ வீரர்கள் இருக்கிறாங்கன்னு நாட்டு மக்கள் மத்தியில் வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க. அதுபோல் தான் என்னோட தமிழர் முன்னேற்ற படை கட்சின்றது. 200 தொகுதிக்கு மேலே திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறத்துக்கு நாங்கள் உழைக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். எமது அமைப்போடைய தொண்டர்களும் பொறுப்பாளர்களும் உழைக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். ஆமாம், அதாவது தொடர்ச்சியாக கடந்த 10 ஆண்டுகளாக அதிமுகவுடைய ஊழல் ஆட்சியையும் மக்கள் விரோத ஆட்சியையும் கண்டித்து தான் பல போராட்டங்களை கண்டு நான் பல சிறைகளை எம்எல்ஏ பொய் வழக்கு போட்டு சிறையில் வச்சாங்க. தமிழ்நாட்டில் யாருமே முன்னெடுக்காத லஞ்சம் ஊழலில் நிறைந்த பாஜக கூட்டணியில் இருந்த அதிமுக கூட்டணியில் இருந்த பாஜக கட்சி கருப்பு பணத்தில், நான் கூட இப்போ ஒரு சமீப காலத்துக்கு முன்னாடி கருப்பு பணத்தில் வாங்கப்பட்ட 5000 கோடி மதிப்பிலான சொத்து பத்திரங்கள் எடுத்துன்னு போய் ஐடி அலுவலகத்தில் ஒப்படைச்சிருக்கிறேன். அந்த பத்திரங்கள் எல்லாமே, அந்த மோசடி எல்லாமே, அந்த கருப்பு பணத்தில் வாங்கின சொத்து பத்திரங்கள் எல்லாமே ஒப்படைச்சு. அது எந்த ஆட்சியில் நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அதிமுக ஆட்சியில் அதிமுக கூட்டணியில் இருந்த பாஜக கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பாளர் அந்த ஊழலை பண்ணியிருந்தாங்க. இந்த சட்டமன்ற தேர்தலில் அந்த ஊழல் சம்பந்தப்பட்ட சொத்து பத்திரங்களை வச்சு தமிழ்நாடு முழுக்க 234 தொகுதியிலையும் நாங்கள் பிரச்சாரத்தை மேற்கொள்ளலான்னு இருக்கிறோம். தாவக கட்சியை பற்றி கேட்டிங்க இல்லையா? அறிஞர் அண்ணா அவர்கள் எதுக்காக இந்த கட்சி ஆரம்பித்தாங்க தெரியுமா? திமுக கட்சியை அறிஞர் அண்ணா அவர்களுடைய லட்சியத்துக்காகவும் மக்களுக்காக உழைக்கணும், சேவை செய்யணும்னு. அதனால் திமுக கட்சி ஆரம்பிக்கப்பட்டது. அதே போல் அதிமுக கட்சி எம்ஜிஆர் அவர்களுடைய லட்சியத்துக்காகவும் கொள்கைக்காக அந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டது. அதே போல் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அவருடைய லட்சியத்துக்காக ஒரு சில கட்சிகளை ஆரம்பித்தாங்க. தந்தை பெரியார் அவர்களும் அவருடைய லட்சியத்துக்காக கட்சி ஆரம்பிக்கிறாங்க. இந்த வீரலட்சுமியும் மேதகு பிரபாகரன் அவருடைய லட்சியத்துக்காக கொள்கைக்காக நான் என்னுடைய இயக்கத்தை ஆரம்பித்தேன். தமிழக வெற்றி கழகம் கட்சி நடிகர் விஜய் அவர்கள் யாருடைய கனவுக்காக அவர் ஆரம்பிச்சிருக்கிறாரு? அண்ணா அவர்கள் அவருடைய கனவுக்காக லட்சியத்துக்காக ஆரம்பித்தார். எம்ஜிஆர் அவருடைய லட்சியத்துக்காக கனவுக்காக அவங்க ஆரம்பித்தாங்க. தந்தை பெரியார், அண்ணல் அம்பேத்கர், வீரலட்சுமி போன்றவர்கள் எங்களுடைய கனவுக்காக லட்சியத்துக்காக மக்களுக்காக நாங்கள் ஆரம்பித்தோம். ஆனால் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடி நடிகை த்ரிஷா அவருடைய கனவுக்காகவும் லட்சியத்துக்காக தான் அவர் தமிழக வெற்றி கழகத்தை கட்சியை அவர் ஆரம்பிச்சிருக்கிறாரு. அந்த கட்சி எப்படி கொள்கை ரீதியாக இருக்கக்கூடிய இந்த கட்சி கூட போட்டி போட முடியும்? கொள்கை ரீதியாக கருத்துக்களை முன்வைக்க முடியும்? ஜாலிக்கு நான் கூட தான் எனக்கு கூட தான் ஸ்டேட் எனக்கு குடியரசுத் தலைவராக ஆகணும்னு ஆசை. எனக்கு கூட தான் மத்திய மந்திரி ஆகணும்னு ஆசை. எனக்கு பிரதமராக ஆகணும்னு ஆசை. இதெல்லாம் ஜாலிக்கு சொல்லிட்டு போக முடியுமா? இது அரசியல் களம். இது மக்களுக்காக களத்தில் நின்று போராடி சிறையை கண்டிருக்கிறோம். மக்களுக்காக களத்தில் நின்று போராடணும். சாதாரண இது நான் வெளிப்படையாக நான் இந்த இடத்துல சொல்லக்கூடாது. சாதாரண பணத்துக்காக எப்படி வேணாலும் நடிக்கிற ஒரு நடிகை, நான் 10 வருஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், நான் சிஎம்மாக வரப்போகிறேன், கை தட்டி சுடுக்கு போட்டு சொன்ன ஒரு பெண்ணு த்ரிஷா, அவளுக்காக நீ கட்சி ஆரம்பித்து அவளுடைய கனவுக்காக அவளுடைய லட்சியத்துக்காக நீ உனக்குன்னு லட்சியம் கிடையாது, கொள்கை கிடையாது, கோட்பாடு கிடையாது. நடிகர் விஜய்க்கு 41 பேர் கரூர் அந்த பொதுக்கூட்டத்தில் இறங்கி சாவடிச்சுட்டு இன்னைக்கு குத்தாட்டம் போட்டுன்னு ஜாலியாக சுற்றின்னு இருக்கிறாரு. இவருக்கு என்ன லட்சியம் வேண்டி கிடக்குது? இவருக்கு என்ன லட்சியம் இருக்குது? ஒரு லட்சியத்தை அவங்க கட்சியில் இருக்கிற பொறுப்பாளரோ அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பெண்களை யாராவது ஒருத்தர் பேச சொல்லுங்கள். இப்போ கூட சமீப காலத்தில் இப்போ நேற்று நடிகர் விஜய் டிஜிபி அலுவலகத்தில் புகார் கொடுக்குறாரு. அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மகளிர் அணி எல்லாருமே அந்தந்த மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் புகார் கொடுக்குறாங்க. நான் ஒரு விஷயத்தை மட்டும் நான் முன்வைக்கிறேன். நான் ஒரு பெண்ணா அவர் பொன்ராஜ் அவர்கள் யாருன்னு தமிழ்நாட்டு மக்கள் இல்லை நடிகர் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும், இளைஞர்களுக்கு தெரியும் பொன்ராஜ் யாருன்னு. நடிகர் விஜய்க்கு தெரியுமா பொன்ராஜ் யாருன்னு? அண்ணன் பொன்ராஜ் அவர்கள் அணுசக்தி விஞ்ஞானி ஐயா அப்துல் கலாம் அவர்கள் தன்னுடைய தனிப்பட்ட உதவியாளரா ஐயா அப்துல் கலாம் அவர்கள் தான் அவர் தேர்ந்தெடுத்தார். அப்துல் கலாம் எவ்வளோ பெரிய போற்றுதலுக்குரியவர். அவர் நம்ம இன்னைக்கு எல்லாருமே கடவுளாக வணங்குறோம் இல்லையா? ஒவ்வொரு பள்ளிக்கூடத்தில் அவரோட புகைப்படம் இருக்கா? ஒவ்வொரு இளைஞர்கள் வீட்டிலையும் அவர் புகைப்படம் இருக்கா? அப்படியாப்பட்ட மாமனிதன் அவருடைய சொந்த உதவியாளராக ஒருத்தரை தேர்ந்தெடுத்திருக்காரு. அப்போ எவ்வளோ ஒழுக்கம் உள்ள, எவ்வளோ பணிவா, எவ்வளோ அறிவுத்திறன் உள்ள ஒரு நபரை அவர் தேர்ந்தெடுப்பார்.
அப்போ அவர் வாயால் ஒரு விஷயத்தை அவர் வெளியே ஒரு விஷயத்த சொல்லியிருக்காருன்னா அவர் மேலே புகார் கொடுக்க வேண்டிய தேவை எதுவுமே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய கட்சியில் உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய சில பெண்கள் பொது வெளியில் பத்திரிகையாளர் முன்பில் நாட்டு மக்கள் மத்தியில் என்ன சொல்கிறாளுங்க? தமிழ்நாடு கல்ச்சர் என்ன ஒரு அக்காவை மனைவியாக பார்க்க முடியுமாண்ணா? ஒரு தங்கையை மனைவியாக பார்க்க முடியுமா? ஆனால் ஒரு பொண்ணு சொல்கிறா, ஒரு பொதுக்கூட்டத்தில் அவர் பார்த்துட்டு வெளியே வந்தோன்னே சொல்கிறாவ, நாங்கள் வந்து நடிகர் விஜய்க்கு வந்து அக்காவாகவும் இருப்போம், தங்கச்சியாகவும் இருப்போம், வேணா பொண்டாட்டியாகவும் இருப்போன்னு. இது எவ்வளோ அருவருக்கத்தக்க ஒரு கருத்தா? இது வாந்தி எடுக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை பேசிட்டு போயிருக்காவ. இன்னொரு ஒரு பொம்பளை ஒரு பொதுக்கூட்டத்தில் என்ன சொல்கிறா, அவரை பார்த்துட்டு வந்துட்டு, என் கணவரை லவ் பண்ணுறதை விட நடிகர் விஜயை தான் நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு அவள் ஒருத்தர் சொல்கிறான். அப்போ இந்த பேச்சியெல்லாம் அந்த தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய மகளிர் அணிகள் ஏன் கண்டிக்கலை? அப்போ தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய மகளிர் அணிகள் நேற்று எல்லா இடத்துலையும் வந்து புகார் கொடுத்துருக்குறாங்க. அந்த புகார் கொடுக்கறதுக்கு இந்த மகளிர் அணியில் இருக்கிற பெண்களுக்கு என்ன தகுதி இருக்குது? அன்னைக்கு வந்து அந்த பெண்கள் பேசுறப்ப கண்டிச்சிருக்கணும். இது போல வந்து கட்சி தலைமைக்கோ கட்சியோட கொள்கைக்கோ குந்தங்க விளைவிக்கிற அளவுக்கு நீங்க பேசுறீங்க, தமிழ்நாடு கலாச்சாரத்துக்கு எதிராக நீங்க பேசுறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க கட்சியை விட்டு நீங்க நீக்கி இருந்தீங்கன்னா இன்னைக்கு யாரும் விமர்சனம் பண்ணியிருக்க மாட்டாங்க. பொன்ராஜ் அவர்களும் விமர்சனம் பண்ணியிருக்க மாட்டாரு. அப்ப நடிகர் விஜய் வந்து எல்லாத்தையுமே பார்த்துட்டு அப்ப அந்த கருத்துக்கு இவரும் உடன்படுறதானே அர்த்தம். இப்ப புகார் கொடுக்க வேண்டிய தேவை என்ன கிடக்குது? இது எல்லாமே சும்மா ஒரு கண் துடைப்புக்காக, தேர்தலுக்காக வந்து களத்துல இறங்கி நானும் நிக்கிறேன், நானும் போராடுறேன், நானும் பெண்களுக்காக நிக்கிறேன்ற ஒரு மாயை தான் அவர் வந்து உருவாக்குறாரு.